Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை டீம் ஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 7th வீக் ப்ரெக்னென்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 7வது வாரத்தில் கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும், அதே மாதிரி வயிற்றில் இருக்க குழந்தை எவ்வளோ வளர்ந்துருப்பாங்க, குழந்தைக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 7வது வாரத்தில் சில பேர்லாம் 6th வீக்லேயே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் சில பேர் இந்த 7th வீக் வரைக்குமே இன்னும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதாவது வீட்டில் செக் பண்ணதோடு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. 7th வீக்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் 6th வீக் வரைக்குமே நெகட்டிவ்னு காமிச்சிருந்தாலும் இந்த 7th வீக்கில் மேக்ஸிமம் பாசிட்டிவ்னு காமிச்சிடும். இந்த 7வது வாரத்தில் நம்மளோட வயிற்றில் இருக்க பாப்பாவுக்கு மூளை, நுரையீரல், அப்புறம் செரிமான அமைப்பு, கை, கால், முகம் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த 7th வீக்கில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொப்புள் கொடி உருவாகிறது இந்த 7வது வாரத்தில் தான். தொப்புள் கொடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தொப்புள் கொடி வழியாக தான் நம்மளுடைய குழந்தை அதோட கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன், ஆக்சிஜன்ஸ் எல்லாமே அந்த தொப்புள் கொடி வழியாக தான் போகும். ஸோ தொப்புள் கொடி மெயினாக நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த 7வது வாரத்தில் தான் உருவாகும். அதே மாதிரி இந்த 7வது வாரத்தில் குழந்தையோட இதய துடிப்பு உருவாக ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் 6th வீக் 5th வீக்லேயே இதய துடிப்பு உருவாக ஆரம்பிச்சிரும். சில பேருக்கு 6th வீக் வரைக்குமே இதய துடிப்பு வராது. ஸோ டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க 7th வீக்கில் செக் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த 7th வீக்லலாம் இதய துடிப்பு நல்லா வந்துடும். மேக்ஸிமம் ப்ரெக்னென்சியை மந்த்லியாக ஹாஸ்பிட்டலில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே வீக்லியாக, அதாவது வாரம், 7வது வாரம், 6வது வாரம், 8வது வாரம், இப்படி வீக்லியாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 7th வீக் உங்களுக்கு எத்தனாவது மாதம் அப்படின்னா 2வது மாதம். அதே போல் நீங்கள் ப்ரெக்னென்சி, அதாவது ஒரு 4th வீக் 5th வீக்லேருந்தே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். வாமிட், குமட்டல், இந்த மாதிரி சில பேருக்கு வரும். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் வரலை அப்படின்னாலும் இந்த 7th வீக்கில் மேக்ஸிமம் வாமிட், குமட்டல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு வராமலும் இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப ரேராக எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கலாம். மெயினாக 80% கண்டிப்பாக அந்த 7th வீக்கில் வாமிட், குமட்டெல்லாம் இருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இந்த 7th வீக்லேயுமே குழந்தை ஒரு ப்ளூபெரி சைஸில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த 7வது வாரத்திலலாம் நம்மளுக்கு எதுவும் வயிறுலாம் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம எப்போவும் நார்மலாக நம்ம ப்ரெக்னென்ஸாக இருக்க மாதிரியே நம்மளுக்கு தெரியாது வயிறுலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5th 6th வீக்லேருந்தே வாமிட், குமட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த 7வது வாரம் அது ரொம்பவே அதிகமாகுங்க. ரொம்ப எது சாப்பிட்டாலும், தண்ணி குடித்தா கூட வாமிட் வரும். ஏதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை பார்த்தாலும் குமட்டும். ஸோ நம்மளால் எதுவுமே எடுத்துக்க முடியாத அளவுக்கு இந்த 7வது வாரத்தில் ரொம்ப நம்மளுக்கு டயர்டாக இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். எந்த ஒர்க்குமே நம்மளால் பண்ண முடியாது. இன்னும் சில பேருக்கு ஃபீவர்லாம் வரலாம். அதே மாதிரி யூரின் அடிக்கடி போக தோணும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இந்த 7வது வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும். குழந்தை இந்த வாரத்துலேருந்து நல்லா வளர தொடங்குவாங்கங்க. ஸோ அதனால் குழந்தைக்கு கண்டிப்பாக ஊட்டச்சத்து ரொம்பவே அவசியம். ஸோ நீங்கள் வாமிட் வருது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சாப்பிடாமல் இருக்காதீங்க. குழந்தை நல்லா வளர்கிற டைம் கண்டிப்பாக குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் போய் சேரணும். அதனால் நீங்கள் என்ன சாப்பிட முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, வாமிட் வரதை விட்டுருங்க. அதை தவிர வேறு என்ன ஃபுட்டு பிடிக்குதோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அப்படி எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னாலும் ஜூஸாவது குடிங்க நல்லா. ஆனால் சுகர் மட்டும் கம்மியாக போட்டு குடிங்க. முடிஞ்ச ஜூஸாவது எடுத்துக்கங்க. ஆனால் எதுவுமே சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. அதே மாதிரி சில பேருக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் சில பேருக்கு ரொம்ப பசிக்கும், ஆனால் சாப்பிடவே முடியாது. சில பேருக்கு பசிக்கவே பசிக்காது. ஸோ இது எல்லாமே நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபுட் எடுத்துக்கணும். இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. சில விஷயங்கள் ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கக்கூடாதுன்னு சில ஃபுட் இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அஜீரண கோளாறு இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் ஏற்படலாம். ஆனால் இது இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. இது எல்லாமே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நடக்கிறது தான். தண்ணி அதிகமாக குடிங்க. எப்போவுமே உடம்பு நீரேற்றத்தோடு வச்சுக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக அதிகமாக குடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சி இப்போ இருந்தே நீங்கள் தண்ணி குடித்து பழகணும். கண்டிப்பாக தண்ணி இல்லை அப்படின்னாலும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும்.
அதே மாதிரி ரொம்ப ரேராக வந்து சில பேருக்கு வந்து இந்த 7th வீக்கில் வந்து லைட்டாக ப்ளீடிங் இருக்கலாம். அதை வந்து ரொம்ப லைட்டாக தான் நான் சொல்கிறேன். ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. சில பேருக்கு அந்த லைட்டான ப்ளீடிங் இருக்கிறது வந்து ப்ரெக்னென்சியில் நார்மலான ஒரு விஷயம் தான், பயப்பட தேவையில்ல. ஏன்னா அந்த கரு வந்து கருப்பையில் பதியறதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் ஆகலாம். அதனால் அதை வந்து நீங்கள் பயப்படாதீங்க. இதுவே ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகே, இந்த 7வது வாரத்தில் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்லாம் லூஸாக போடுங்க. வயிறு டைட்டாக இருக்க மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் எப்படி சாப்பிட்ருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே ரொம்ப சத்தான உணவு தான் எடுத்துக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த 7வது வாரம் கண்டிப்பாக செக்கப் போவீங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லாம், என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் வந்து மறக்காமல் சாப்பிடுங்க. இப்போலேருந்தே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேப்லெட்ஸ் மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 7th வீக் பற்றி முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர், செகண்ட் ட்ரிமெஸ்டர், தேர்ட் ட்ரிமெஸ்டரில் வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும், கர்ப்பிணி பெண்கள் எப்படிலாம் இருக்கணும், அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து 8வது வாரம் ப்ரெக்னென்சி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.